birthday gift unboxing video. Doing 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 doing. Open பண்ணுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட். இது வந்து எங்க அக்கா எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸு. ஆமா, என்னுடைய அத்தை பொண்ணு எடுத்து கொடுத்த, ஐ மீன் சித்தி ஆகுவாங்க எனக்கு, அவங்க எடுத்து கொடுத்த ட்ரெஸ் இது. தாரிகா தாரிகா. இது வந்து யார் எடுத்து கொடுத்தது தெரியலையே. என்னுடைய ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து கொடுத்த ட்ரெஸ் இது. ஐ திங்க் வச்சும் நினைக்கிறேன். மறந்துட்டேன். தாரிகா உங்களுக்கு 2 ட்ரெஸ். பிங்க். கொலுசு சூப்பர் எடுத்து கொடுத்தாங்க. அந்த யாருன்னு எனக்கு நேம் மென்ஷன் பண்ண தெரியல, சரிங்களா? சூப்பரா இருக்கு தாரிகா கொலுசு. அப்புறம் பிங்க் கலர் கிஃப்ட் தாரிகா. இது எங்க வீட்டில் இருக்கிற ஒரு அண்ணா வந்து மாடியில் இருக்காங்க. அவங்க வந்து எங்க பாப்பாவுக்கு வந்து கொடுத்த கிஃப்ட் இது. இது என்னது டிஃப்ரெண்டா? புத்தர் பீஸ். நைஸ். தாரிகா பெரிய கிஃப்ட். தாரிகா பெரிய கிஃப்ட். தாரிகா பெரிய கிஃப்ட். இந்த ட்ரெஸ் காமி. இது நேம் காமிங்க. இந்த கிஃப்ட் பார்த்தோம்னா என்னுடைய பாவாவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட், பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவங்க கொடுத்தது தஹினா. அவங்க வந்து கோயம்புத்தூர்லேருந்து ட்ராவல் பண்ணி வந்து எங்கள் தஞ்சாவூர்லேருந்து ட்ராவல் பண்ணி வந்து எங்கள் பாப்பாவுடைய பர்த்டேக்காக வந்து கொடுத்துட்டு போனாங்க. என்ன இருக்கு வாட் இஸ் சர்ப்ரைஸ். ஓஹோ வா, நல்ல கலர். தாரிகா சூப்பர். ஆமா சூப்பர் நைஸ், நல்ல கலர். வரே பா. இதுவும் வந்து அவங்க தான் கொடுத்தது இந்த கிஃப்ட்டுமே. இது வந்து நாங்கள் எதிர்பார்க்காத கிஃப்ட்டு. தஹினா அவங்க தான் கொடுத்தாங்களே இந்த கிஃப்ட்டுமே. இது வந்து அவங்க அம்மா, என்னுடைய பாபாவுடைய அம்மா இறந்துட்டாங்க. அவங்களுடைய பிக்சரும் என்னுடைய பாப்பாவுடைய பிக்சரும் வந்து அட்டாச் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப சர்ப்ரைஸான கிஃப்ட்டு. இது வந்து என்னுடைய ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தது. பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து ட்ராவல் பண்ணி ஆஃபீஸ் முடிச்சுட்டு 8:30க்கு அது போல் வந்து கொடுத்துட்டு போனாங்க. எல்லாம் சின்ன பசங்க தான். ட்ரெஸ்ஸு தாரிகா ட்ரெஸ்ஸு. என்ன தாரிகா உனக்கு ட்ரெஸ்ஸாக வந்தது? அதுவும் வந்து ஸ்கை ப்ளூ கலரே வருது. வாவ், செம்மையா இருக்கு இந்த ட்ரெஸ்ஸு. வா சூப்பர்.
புசு புசுன்னு இருக்கு. சூப்பர். நாங்க இந்த மாதிரி ட்ரெஸ் பார்க்கவே இல்லையே. மூக்கு தர என்னுடைய மேம், என்னுடைய டாக்டர் மேம் வந்தாங்க. டாக்டர் அருணா மேம் வந்திருந்தாங்க. அவங்க கொடுத்த கிஃப்ட் இது. அவங்க வந்து அருணா மேம்லாம் வந்து வருவாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒருத்தவங்க. அவங்க வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து நான் இன்வைட் பண்ணி ஒரு டாக்டர் வராங்கல்ல ஒரு ஸ்டாஃபுடைய ஃபங்க்ஷனுக்கு, அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்களுடைய கிஃப்ட்டு, அவங்க ஆக்சுவலாக ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. காமிங்க. வளையல் போட்டுக்குச்சு என் பாப்புக்குட்டி. பாப்பு ஓ குட்டி பாவாடை. நல்ல நல்ல செம்ம கலருங்க இது. தாரிகா எங்க போடுங்க. ஓஹோ சூப்பரா இருக்க தாரிகா. ஓ குட்டி குட்டி கிளிப்ஸ், பேண்டு, பொட்டு. ஐ தாரிகா குட்டி கண்ணாடி குட்டி கண்ணாடி தாரிகாக்கு. நைஸ். இது வந்து யார் எடுத்து கொடுத்தா? இது யார் எடுத்து கொடுத்தது? ஐயோ எனக்கு இது யார் எடுத்து கொடுத்தான்னு நான் மறந்துருச்சு. அந்த பிஸியில் நான் வந்து மறந்துட்டேன் யார் எடுத்து கொடுத்தாங்கன்ட்டு. இதே மாதிரி நான் சொன்னேன் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறப்பெல்லாம் எனக்கு வந்து மாடல் ட்ரெஸ் மாதிரி வேணும் பாப்பாவுக்கு, நீங்கள் அந்த மாதிரி எடுங்க அப்படின்ட்டு. எல்லாமே இவர் வந்து ஃப்ராக்காக எடுத்தார். அதனால் வந்து நான் சொல்லிகிட்டே இருந்தேன் எனக்கு வந்து மாடல் ட்ரெஸ் தான் வேணும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃப்ராக் எடுக்காதீங்கன்னு சொல்லி. ஆனால் இந்த மாதிரி ட்ரெஸ் வந்துருக்கு. நைஸ், நல்லாயிருக்கு. ஒரு ட்ரெஸ் கலெக்ஷனாக இருக்கேப்பா. இது வந்து என் தம்பி பாலா பாலா கொடுத்த கிஃப்ட். என்ன தெரியலையே என்ன இருக்கும் சொல்லி எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கான் போல. செம பெரிய ட்ரெஸ். இன்னும் ஒரு 4 வருஷம் கழிச்சு போட்டுக்கலாம் இந்த ட்ரெஸ்ஸை. இது வந்து இது ரெண்டு லாஸ்ட். இது வந்து இது வந்து என் ஃப்ரெண்டு சோனியா எடுத்துட்டு வந்து கொடுத்த கிஃப்ட். இது ஃபேமிலி போட்டோ, ஃபேமிலி டைம். என் ஃப்ரெண்டு சோனியா 3 கிஃப்ட் கொடுத்துருக்கா. அதில் வந்து அவங்க தங்கச்சி ஒருத்தர், அதுக்கப்புறமா அம்மா தனியா, அப்புறமா சோனி தனியா, 3 பேர். இது வந்து சோனி கிரியேட் பண்ணி ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணி கொடுத்த கிஃப்ட். இது பாருங்க. இதில் அவள் மட்டும் நல்லா ஃபோக்கஸ் ஆகி நிற்பா, என்ன இந்த சைட் போட்டுருப்பா. இதில் பாப்பா நடுவில், அவங்க அப்பா மேலே, மற்ற குட்டி என்னுடைய இந்த பிக்சர் வந்து பாப்பா பிறந்த உடனே 3rd டே எடுத்தது. இது வந்து கிறிஸ்மஸ்க்கு எடுத்தது. இதுவுமே 3rd டே எடுத்தது. இது வந்து இந்த ஃபோட்டோ வந்து இது எப்போ எடுத்ததுங்க? இந்த ட்ரெஸ்ஸு எடுத்தது. இதுவுமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் எடுத்தது. இது வந்து எங்கள் அக்காவுடைய ஊருக்கு போனப்போ அந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த நேச்சுரல்ஸ்லாம் செம்மையாக இருக்கும். அக்கா வீடு வந்து ஒரு வில்லேஜ், நல்ல வில்லேஜ், ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். பாப்பா ரொம்ப அழகாக சிரிப்பா. அதில் அவள் ஹேர்லாம் அந்த காற்றுக்கு அப்படியே பறக்கும். அப்போ இருக்கிறப்ப எடுத்தது. இதுவுமே வந்து பார்க்கில் வந்து மேலேருந்து கீழே உருண்டி வர சொல்ல எடுத்தது. அப்புறமா வந்து பாப்பாவுடைய ஹாப்பி பர்த்டே தாரிகா அப்படின்னு சொல்லிட்டு டேட் போட்டு எடுத்தது. பாருங்க, இதுல கூட தெரியும் எங்களுடைய கேமரால போட்டோ எடுத்தது, மேக் ஓவர் ரவி அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு பிக் எடிஷன். இது எங்களுடைய மெமரிஸை வந்து கலெக்ட் பண்ற மாதிரியே இருக்கும் இந்த போட்டோஸ் பார்க்க சொல்ல. இந்த 2 கிஃப்ட் வந்து பார்த்தோம்னா வந்து பாவாவுடைய அன்எக்ஸ்பெக்டட். நான் வந்து இப்போ வந்து அன்எக்ஸ்பெக்டட் சொன்னேன். ஆனால் வந்து இதோட அதை விட அன்எக்ஸ்பெக்டடான கிஃப்ட். எப்படின்னா வந்து பாவா வந்து ஃபர்ஸ்ட் மேக்கப் இண்டஸ்ட்ரிக்கு வர சொல்ல ஒரு மேம் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க பேர் என்ன பாவா? அனிதா சௌத்ரி. அவங்க வந்து அதுக்கப்புறம் அவங்க மேரேஜ் ஆனோடனே அவங்க வந்து யூஎஸ் போயிட்டாங்க. அந்த மாதிரி இருந்தது. அதனால இவர் வந்து கான்டாக்ட்ல இல்லை அவங்க கூட. அப்புறமா இவங்க வந்து சும்மா ஒரு பர்த்டேக்கு இன்வைட் பண்ணணும்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. அந்த மேம் வந்து ஹைதராபாத்லேருந்து வந்து ஃப்ளைட்டில்
இங்கே வந்து சர்ப்ரைஸாக வந்தாங்க நைட்டு 8 o'clock போல். நான் யாரோன்னு நினச்சிட்டு இருக்கேன், நான் வந்து இன்வைட் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறமா அவங்க வந்து இந்த 2 கிஃப்ட்டை இது பண்ணிவிட்டு அப்புறமா வீட்டில் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் எங்கள் கூட இருந்துட்டு பாவா கிட்ட ரொம்ப நாள் அவங்களுடைய பழைய இதுவெல்லாம் பேசிட்டு போனாங்க. இது வந்து பாவாவுடைய அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு மேம் வந்து 20 வருஷத்துக்கு அப்புறமா வந்து கொடுத்த கிஃப்ட்டு. அவங்க வந்து ஒரு ஹரிபரியாக வாங்கிட்டு வந்து கொடுத்த கிஃப்ட்டு. ஆனால் மேம் வந்து எங்களுக்கு வந்ததே எங்களுக்கு பெரிய கிஃப்ட் மாதிரி தான். நாங்கள் 2 பேருமே ஃபீல் பண்ணோம். அவ்வளோ சோவியலாக ஒரு ஆக்டர் வந்து இப்படி இருப்பாங்களா அப்படின்றதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் நான் சொல்வேன். ஏன்னா வந்து அவ்வளோ ஹம்பிளாக அவ்வளோ அழகாக வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு உட்காந்து எங்கள் கூட சாப்பிட்டுட்டு அப்புறம் எங்கள் வீட்டுக்கெலாம் வந்து எங்கள் கூட எங்கள் அம்மா கூட என் கூட என் ஹஸ்பண்ட் கூட பாப்பா கூடலாம் விளையாடிட்டு இந்த கிஃப்ட்டு கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ ஸ்வீட். டாய்ஸ். ஓஹோ, லைட் அண்ட் சவுண்ட் சார்ட்டட் ட்ரீ ஹவுஸ். ஃபர்ஸ்ட் டாய் கிஃப்ட் பாப்பாக்கு. இது ஒரு கிஃப்ட். அப்புறம் இன்னொரு கிஃப்ட் கொடுத்துருந்தாங்க. இது வந்து நான் வந்து தனியாக வந்து பாப்பிங் ஃபண்டினோ. சூப்பரு. இது பாப்பா நல்லா விளையாடுவான்னு எனக்கு தோணுது. இந்த கிஃப்ட்டு நல்லா ஜாலியாக மேடம் விளையாடுவாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம செட் பண்ணிட்டு இந்த மேடம் கிட்ட கொடுத்தோம்னா இந்த மேடம் இதை உருட்டிட்டே ஓடுவாங்க. ஏன்னா 8 ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறாங்க இந்த மேடம். இதுக்கப்புறமா நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்து வைப்பாங்க. எஸ் 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 வி காட் த கிஃப்ட். ஓகே, இதுக்கப்புறமா வந்து நிறைய பேர் வந்தாங்க, நிறைய பேர் கிஃப்ட்ஸ் கொடுத்தாங்க. அண்ட் தென் நிறைய பேருடைய ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்துச்சு. இது வந்து இந்த கிஃப்ட் வந்து பார்த்தோம்னா வந்து ஆமாம் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இந்த கிஃப்ட் வந்து என்னுடைய அம்மா எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸு. அவ்வளோதான். இதுக்கு ஒரு ஷால் மாதிரி ஒன்று வரும். அதை வந்து நாங்கள் வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்தோமா, அதனால வந்து அதெல்லாம் வந்து அப்படியே குப்பை மாதிரி போட்டு வச்சுருக்கோம். இந்த பாருங்கள் இவ்வளோ பெரிய பேகு. இந்த பேக் ஃபுல்லாக அந்த மேடம் ட்ரெஸ் தான். இப்போ என் வீட்டில் இடமே வேறு இல்லை இந்த அம்மாவுடைய ட்ரெஸ்ஸை வைக்கிறதுக்கு. இது வந்து இந்த ட்ரெஸ் வந்து ஓணத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோம். எங்கள் அந்த ஓணம் ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் ரொம்ப பிஸியாக இருந்துட்டோம், எங்களால் போடவே முடியல. ஆனால் வந்து இந்த ட்ரெஸ்ஸை வச்சு நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டோம், பாப்பாவுக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டோம். அதனால் வந்து ஒன்றும் ஒரு இது வந்து என் பாவா வந்து வெளியூர் எங்கேயோ போயிருந்தார். அப்போ வந்து ஆசைப்பட்டு வாங்கினார். இந்த ட்ரெஸ்ஸும் அந்த ட்ரெஸ்ஸும் பார்க்கறதுக்கு சேமாகவே இருக்கும். கலர்ஸ் சிமிலரி, ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். இது வந்து பாவா எடுத்துட்டு வந்து இதுவும் பாவாடை சட்டை மாதிரி தான் இருக்குமே இந்த ட்ரெஸ்ஸுமே. அதுக்கப்புறமா குப்பையிலேருந்து எடுத்து போடுற மாதிரியே போடுற. இது வந்து என்னுடைய பாவாவுடைய தம்பி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போனது. பர்த்டேக்கு வரல, பர்த்டேக்குனா முன்னாடியே வந்து ஒரு 1 வீக் முன்னாடி வந்து அவங்க வந்து கொடுத்துட்டு போனாங்க. இந்த ட்ரெஸ் போட்டுமே வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணோம். இந்த ட்ரெஸ் அவளுக்கு நல்லா இருந்தது, அழகாக எடுத்து கொடுத்தது இந்த ட்ரெஸ்ஸு. இது வந்து தாரிகாவுடைய மம்மி செலக்ட் பண்ண ட்ரெஸ்ஸு, தாரிகாவுக்கு எடுத்து கொடுத்த ட்ரெஸ் இது. ஓகேங்களா. இதுலேயுமே வந்து இது எல்லாமே வந்து நாங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணது தான் மேடம்க்கு. நான் அவங்களுக்கு வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணது, இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறமா இதுவும் இல்லாமல் நிறைய வந்து மொய்லாம் வச்சுருந்தாங்க. என்னுடைய கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸு, எங்கள் அக்கா, என்னுடைய ரிலேட்டிவ்ஸு எல்லாமே வந்து மொய் வச்சுருந்தாங்க. இந்த கிஃப்ட் வந்து விஷ்ணு, சக்தி, பிரவீனா இவங்க 3 பேரும் சேர்ந்து கிஃப்ட் பண்ணது. ரொம்ப அழகானது, என்னுடைய ஸ்பெஷல் கிஃப்ட் வந்து வச்சுது. இது வந்து எங்கள் அக்கா வச்சுது. இந்த ரிங் வந்து பாப்பாக்கு பாருங்க, குட்டி ரிங், அழகா குட்டியூண்டு சூப்பராக இருக்குல்ல இந்த ரிங். எனக்கு பிடிச்சிருக்குது. எங்கள் அக்கா வச்சுது இந்த ரிங்கு. அதுக்கப்புறமா இது வந்து என்னுடைய சித்தப்பா வச்சுது. என்னுடைய சித்தப்பா வந்து ஓம் டாலர் வச்சிருந்தாரு பாப்பாக்கு. இன்னொருத்தர் வந்து நான் சொன்னல, என்னுடைய ஃப்ரெண்டு சோனி வந்து வச்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து அவங்க 3 பேர் 3 கணக்கு அப்படி. ஒன்று வந்து இது வந்து அவங்க அம்மா இதை வச்ச
கிஃப்ட் பண்ணது, அந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து சோனி கிஃப்ட் பண்ணது, அந்த ட்ரெஸ் வந்து அவங்க சிஸ்டர் கிஃப்ட் பண்ணது. இது வந்து அவங்க 3 பேர் 3 தனித்தனியாக வச்சது இந்த கிஃப்ட்ஸு. அதுக்கப்புறமா என்னுடைய ஆஃபீஸில் இருந்து